செல்வங்களுக்கு வணக்கம். செல்வங்களை படைத்த பரமபிதாவுக்கும் வணக்கம். நேத்தா இப்படி இருந்து வரீங்க, செகண்ட் பிளேஸ் ஆயிடுச்சு. நோ செல்வங்களை படைத்த இறைவனுக்கும் வணக்கம். அது உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். தாத்தா என்ன தாத்தா உங்கள ஒரு கண்ணு பார்த்தா சின்னதாகுது, ஒரு கண்ணு பார்த்தா பெருசாகுது. ஆம் செல்வங்களே, பார்ப்பதற்கு அப்படித்தான் இருக்கிறது. உண்மையும் கூட. இறைவன் ஒரு கண்ணை பெரிதாகவும் மற்றொரு கண்ணை சிறியதாகவும் படைத்திருக்கிறார். ஏன் தாத்தா ஏதாவது ஸ்க்ரூ டிரைவர் வேணுமா? ஓகே, நன்றி. பாருங்கள், ஒரு கண் குறிப்பாக இது வலது கண், இடது கண் எப்போதும் சிறிதாக படைத்திருக்கிறார். அது எனக்கு மட்டும் இல்லை என் செல்வங்களே, உங்களால் என்னைத்தான் பார்க்க முடியும். பார்த்து நீங்கள் கேட்கிறீர்கள், ஏன் தாத்தா ஒரு கண் பெருசு ஒரு கண் சின்னதாகுதுன்னு. ஆனால் உங்கள் கண்ணை உங்களால் பார்க்க முடியாது, மறைச்சி வச்சுட்டுருக்கிறாரு. எப்படி அவர் மறைஞ்சுன்னு இருக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம கண்களை நம்மால் பார்க்க முடியாது. ஏன், படைத்த 6 அறிவுகளையுமே நம்மால் பார்க்க முடியாது. அந்த தலைபாகமே தனியாக இருக்கிறது. நமது தலையை, நமது 6 அறிவுகளை நம்மால் பார்க்க முடியாது. என்னத்த, நம்ம தலையை, நம்ம முகத்தை, நம்ம கண்களை, நம்ம மூக்கை, ஒரு வாயை, 2 காதை, ஒரு தலையை நம்மால் பார்க்க முடியாதா தாத்தா? நீங்கள் என்னை பார்ப்பதினால் நீங்கள் என்னை பற்றி சொல்கிறீர்கள். அதை நான் எப்படி தான் நம்புவது? என் முகத்தை நான் பார்க்க வேண்டும், அப்போது தான் நான் நம்புவேன். தாத்தா, நீங்கள் தான் சொல்லுவீங்கள, நிலை கண்ணாடியை பாருங்கள். அதை எங்கேருந்து கண்டுபிடிச்சல? நிலை கண்ணாடி. நிலை கண்ணாடியிலே பார்த்தால் நம்மை பார்த்து கொள்ளலாம் என்று. இல்லை செல்வங்களே, நான் சொன்னேன், ஆனால் என்னையே நான் நம்ப முடியவில்லை. நிலைக்கண்ணாடியில் இருப்பதை நான் எப்படி நம்புவது? ஒரு நிலைக்கண்ணாடியின் முன்னால் நின்று கொண்டு அந்த நிலை கண்ணாடியில் காணும் உருவம் என்னுடையது என்று என்னால் எப்படி சொல்ல முடியும்? நிலைக்கண்ணாடியில் இருக்கிறது யாருடைய முகமோ? தாத்தா, நீங்கள் சொன்னபோது தான் எங்களுக்கு தெரியுது தாத்தா. ஆமாம், அது வேறு யாருடைய முகமாக இருக்கலாம். என்னுடைய முகம் இங்கே இருக்கிறது, நிலைக்கண்ணாடியில் ஏதோ ஒரு முகம் காணப்படுகிறது. நான் உங்களை காண்பது போல் நிலைக்கண்ணாடியில் ஒரு முகத்தை பார்க்கலாம். அது எப்படி என்னுடைய முகம், என்னுடைய 6 அறிவுகள் என்று என்னால் எப்படி சொல்ல முடியும்? அப்படி என்று நான் யோசிக்கிறேன். அந்த 6 அறிவுகளை படைத்துவிட்டு எவ்வளோ பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் பாருங்கள். கண்களை படைத்திருக்கிறார், அவைகளால் மற்றவைகளை பார்க்க முடிகிறது. அதே கண்களால் மற்றவைகளை காண முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் காண்பதற்கு முடிகிறது. தாத்தா, ஆமாம், என்ன சொல்கிறீங்களே, கரெக்டா. நம்மளால் ஒரு பொருளை பார்க்க முடிகிறது, அதே சமயத்தில் மற்ற பொருள்களை காண முடிகிறது. பார்ப்பது, காண்பது, அவைகளை பத்திரமாக இருப்பதற்கு ஒரு டோர், மூடியை வைத்திருக்கிறார்.
லேட்டஸ்ட்டாக வச்சுருக்காரு. ஏதோ ஒரு 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 டோருக்கு மூடி வைக்கிறேனாக்கா, நம்ம வீட்டிலலாம் ஒரு டோர் வச்சுக்கிறோம். அப்படி திறக்கிறது, அப்படி மூடுறது, திறக்கிறது, மூடுறது. இவர் அந்த காலத்துலேயே இவர் படிக்கும் போது டபுள் டோர் வச்சுக்கிறாரு. ஆஃப் மேலே, ஆஃப் கீழே. ஒன்று. ஓகே, அந்த மாதிரி அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறார். நமது வாயை கூட படைத்து விட்டு வாய்க்கு ஒரு மூடியை போட்டு வைத்திருக்கிறார். கண்களுக்கு எப்படி ரப்பை இருக்கிறதோ அதே போல் வாய்க்கு இதுக்கு என்ன பேர், அதுக்கு ரப்பை. வாயை மூடுறதுக்கு இதழ்களா, உதடுன்னு சொல்ல நினைக்கிறேன். ஓகே, அது கூட நமது வாய் உள்ள ஏதோ ஒன்று போகாமல் இருப்பதற்கு அந்த வாய்க்கு ஒரு மூடியை வச்சிருக்கிறார். அது கூட டபுள் டோர், பாதி மேலே பாதி கீழே வச்சுருக்காரு. ஆனால் நம்ம மனசில் இருக்கிறத நம்ம ஏதாவது சாப்பிடணும், மனசில் இருக்கிற மாதிரி அந்த வாயை ஓப்பன் பண்ணலாக்கா அது வாயை திறக்கலாம். மற்றபடி வெளியிலிருந்து ஏதாவது அவுட்சைடர்ஸ் உள்ளே வருவதை அது தடுக்கிறது, வாயை மூடிக்கொண்டு இருக்கிறது. ஆமாம் தாத்தா, நீ சொல்கிறது ஏதோ கரெக்ட் தான். அதே போல தான் நம்ம சிந்தனையும் அறிவையும் இரண்டு பாகமாக பிரித்திருக்கிறார். எப்படி இரண்டு கண்கள் இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய மூளையை ஒரே நம்ம நினச்சிருக்கிறோம் ஏதோ ஒரே மூளை சென்ஸ் ஒரே உருண்டையாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை கரெக்டாக நினைச்சிருக்கலாம். எனக்கு இப்போ தான் நான் நினைக்கிறேன். அந்த மூளையை இரண்டு பிரிவுகளாக பிரித்து வச்சுருக்கார். ஒரு பிரிவு ஒரு பக்கத்தை கவனித்துக் கொள்கிறது, மற்றொரு பிரிவு வேறொரு பக்கத்தை கேரியத்தை பார்த்துக்குது. இப்பேற்பட்ட செயல்களை செய்யும் நம்ம முகத்தையும் நமது மூக்கையும் நமது வாயையும் ஏன் நம்ம தலை உள்ளே இருக்கிறதோ, தலை உள்ளே இருக்கிறது மண்டைக்குள்ளே இருக்கிறது அது மூடி வச்சுட்டுருக்காரு. கண் எதிரில் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய்க்குது, காதுக்குது, இவைகளால் நம்மால் பார்க்க முடியாது. தாத்தா, ஆமாம் தாத்தா, நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுது. நம்ம கண்ணை இதுவரையும் நம்ம பார்த்ததில்ல. கண்ணாடியில் பார்க்குறோம், நம்ம மூக்கு கூட கண்ணாடியில் பார்க்குறோம், வாயை கூட கண்ணாடியில் பார்க்குறோம். வாய் எப்படி ஓப்பன் ஆகுது, மூடுது, கண் எப்படி மூடுது, திறக்குது அப்படின்னு. அப்போ காது கூட இருக்குதான்னு பார்த்தா காதுக்கு இல்லை, காதை திறந்து வச்சுக்கிறாரு. ஏன்னாக்கா எந்த ஒரு செய்தி வரணுன்னாலையோ அதை வாங்கி கொள்வதற்கு, நாம் அறிந்து கொள்வதற்கு காதை மூடி வைத்திருக்கிறார், இது ஓப்பனாக வைத்திருக்கிறார். எந்த ஒரு செய்தி வந்தாலையும், எந்த ஒரு பாட்டு வந்தாலையும், நற்செய்தி துர்ச்செய்தி ஏதாவது செய்திகள் நமக்கு கிடைத்தால் அது எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது நேராக காதுக்குள்ளே போய்ட்டு மூளைக்கு போய்ட்டு தெரிவிக்கிறது. காதுக்குள்ளே வந்தோடனே மூளை அதை பிக்கப் பண்ணிக்கிறது. தாத்தா, ஆமாம் தாத்தா, நீங்கள் சொல்கிறது கரெக்டான தாத்தா, இப்போ தான் தெரியுது தாத்தா. அப்புறம் இதில் வர நீங்கள் சொல்லிட்டீங்க, நம்ம தான் கண்ணாடியில், நீ தான் சொன்னீங்களே, உங்கள் பேச்சு கேட்டு நாங்கள் கண்ணாடியில் பார்க்குறோம், நம்ம உருவம் கண்ணாடியில் தெரியுதுன்னு நாங்கள் நினச்சிருக்கிறோம். நீங்கள் இப்போது திடீர்னு ஒரு பாம்பு போடுறீங்களே தாத்தா, அந்த கண்ணாடியிலே, அந்த நிலைக்கண்ணாடியில் இருப்பது நமது முகம் என்று எப்படி சொல்ல முடியும்? அல்லது மற்றவர்கள் நம்மையும் நிலைக்கண்ணாடியில் இருப்பதை பார்த்துவிட்டு, அல்லது அவர்கள் சொல்லலாம், பாருங்கள் இந்த நிலைக்கண்ணாடியில் இருப்பது நீங்கள் என்று. நான் நம்ப மாட்டேன். உண்மையாகவும் இருக்கலாம், ஆனால் கண்மூடித்தனமாகத்தான் நான் நம்பவேனே தவிர உண்மையாக என்னால் நம்ப முடியாது. என் கையை பாருங்கள், என் கையை பார்க்கிறேன், இது என்னுடைய கை அசைகிறது,
என்று நான் பார்த்து கொள்கிறேன். ஆனால் இந்த 6 அறிவை மட்டும் ரகசியமாக மூடி வைத்திருக்கிறார். அவைகளை யாரும் பார்க்கக்கூடாது என்ற மாதிரி நம்ம நம்ம 6 அறிவை நம்மால் பார்க்கக்கூடாது. வேண்டுமென்றால் மற்றவர்கள் பார்த்து கொள்ளட்டும், நம்மை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். ஆனால் நாம் நம்மை பற்றி தெரிந்து கொண்டால் நமக்கு ரொம்ப ரொம்ப இது சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ரொம்ப ஆகிடும், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாகிடும் நம்மளுக்கு. அதனால தான் நம்ம முகத்தை, நம்ம 6 அறிவை நம்மால் பார்க்க முடியாத மாதிரி வைத்திருக்கிறார் இறைவன். தாத்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது தாத்தா. ஆமாம், நம்ம மூஞ்சி நம்ம பார்க்க முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் தெரியாத சொல்லிட்டுக்கிறீங்க, இந்த மாதிரி இல்லை நம்ம முன்னாடியே நம்ம முகத்தை கண்ணாடியில் பார்த்தா தெரியுமேன்னு சொல்லி. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புத்தி ஜாஸ்தி வந்துட்டுக்குது. அந்த கண்ணாடியில் இருக்கிறது நம்ம முகம்னு எப்படி தெரியும்? நம்ம முகம் எங்கே இருக்குது? கண்ணாடியில் அது ஏதோ ஒரு முகம் தெரியுது. உங்களை பார்க்குற மாதிரி அது ஒரு முகமாக இருக்கலாம். அது என்னுடைய முகம் என்று நான் எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? அப்படி என்று சொல்லுகிறீர்களே தாத்தா. அதிலும் விஷயம் இருக்கிறது, யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. என் அன்பு தாத்தாவே, நீங்கள் கடவுள் படிப்பு நமது உடம்பை பற்றி நீங்கள் எவ்வளவோ சொல்லியிருக்கிறீங்களோ, இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறீங்களா தாத்தா? சரிங்கள் சொல்லுங்களே. அதிகபட்சமாக இருக்கிறது. நம்மை கடவுள் விசேஷ விதமாக படைத்திருக்கிறார். உயிரினங்களை விசேஷமாக படைத்திருக்கிறார். நம்மை மட்டுமில்லை, ஆடு மாடு மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையுமே விசேஷ விதமாக படைக்கிறார். விசேஷமாக படைத்த பிறகு இந்த 6 அறிவை 5 அறிவை எல்லாருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றி இருக்கிறது. அதனால் அனைத்து உயிரினங்களுக்கும் கண், மூக்கு, வாய், காது, அறிவு எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாரு. அது ஒன்று பற்றி யோசித்தாக்கா யோசிச்சே இருக்கலாம். யோசிச்சே இல்லை, புதுசாக அதை பற்றி இன்னர் டீட்டெயில்ஸுங்கெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப நம்ம இப்படியெல்லாம் கடவுள் நம்மை படைத்திருக்கிறாரா என்று யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. எங்கே இருக்கிறார் அந்த கடவுள்? அவர் நம்மளை பற்றிய கடவுள் எங்கே இருக்கிறாரு? உங்களால் காட்ட முடியுமா தாத்தா? காட்ட முடியும். இப்போவே காட்ட முடியுமா தாத்தா? கண்டிப்பாக காட்டுகிறேன். எது காட்டுங்க பார்க்கலாம். என் தலைக்கு மேலே பார், ஒரு நட்சத்திரம் காணப்படுகிறது. அந்த நட்சத்திரக்கு கீழ்ப்புறத்திலே பார்த்து கொண்டே வாருங்கள், பார்த்து கொண்டே வாருங்கள், பார்த்து கொண்டே வாருங்கள். கடவுளை காட்டுகிறேன், பார்த்து கொண்டே வாருங்கள். அதோ வந்துவிட்டார், அதோ கடவுள் என்னுடைய பின் பக்கத்திலிருந்து என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் பாருங்கள் என்று சொல்லுங்களே. தாத்தா, கடவுளையே காட்டிட்டீங்களே. அதுக்கு முன்னே உண்மையான கடவுளையே காட்டிட்டீங்க. இதெல்லாம் படம். உண்மையான கடவுளை காட்டிட்டீங்க. எங்கெங்கே உயிரினங்கள் இருக்கிறதோ அல்லது எல்லா பொருட்களையும், உயிர்ப்பு உள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் எல்லாமே கடவுள். கடவுள் அந்த பொருள்களின் மத்தியில் பொருள்களுக்கு உள்ளே இருந்து கொண்டு நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், நான் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் உட்கார்ந்ததற்கு எனக்கு ஒரு சேராக குர்சி. என்னது குர்சி? என்னத்தா குர்சின்றீங்க? அது குர்சினாக்கா ஒரு பாஷையில் சேர், நாற்காலி அப்படி என்று சொல்வார்கள். நான் அமர்வதற்கு ஒரு நாற்காலியாக இருந்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் பாருங்கள், ஒரு கை டேபிள் என்னுடைய எதிரில் டேபிள் இருக்கிறது. நான் அமர்ந்து கொண்டு சாப்பிடுவதற்கு ஒரு டேபிளாக இருக்கிறார். பாருங்கள், செடிகள், கொடிகள், பூக்கள் எல்லாம் கடவுள் அந்த வடிவத்தில் அவர் நமக்கு காட்சியளித்து கொண்டு இருக்கிறார். அங்கே பாருங்கள், கோழி குஞ்சுகள், அதான் கோழி குஞ்சுகள் இருக்கிறது அல்லவா?
அவைகள் கோழி குஞ்சுகளின் வடிவிலே இறைவன் இருந்து கொண்டு நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். நம்ம செயல்பாட்டை பார்த்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், நாம் நிறுத்து கொண்டு இருக்கிறோம். அது கோழி ஒரு கூண்டிலே, சேவல் ஒரு கூண்டிலே, அந்த பாட்டெல்லாம் பாடுறோமே பாரு. அவங்க அங்கேருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மரத்தை பாருங்கள், அதில் பறவைகள் அது இப்போ எங்கே போயிட்டு இருக்குது, மரத்தை கட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அது எங்கே போயிட்டு இருக்குது. அது மாதிரி எல்லா வடிவிலுமே கடவுள் இருந்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் அதை கண்டுபிடித்து விட்டேன். அந்த வடிவிகளில் கடவுள் இருக்கிறார் என்று அதைத்தான் நான் சொன்னேன். தாத்தா, நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தாத்தா. நம்ம கடவுள் எங்கேயோ இருக்கிறாருன்னு பார்த்தா கன்னியாகுமரியிலே இருக்கிறாரு. கன்னியாகுமரியில் எதில் இருக்கிறாருனாக்கா எல்லாத்திலும் இருக்கிறாரு. சின்ன தூண்லையும் சின்ன தூணா சின்ன துரும்பிலும் இருக்கிறார், பெரிய தூண்லையும் இருக்கிறார். இந்த சொன்னீங்களே, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு தாத்தா. ஓகே தாத்தா, நம்ம கடவுளை ஏமாற்ற முடியாது. எல்லா இடத்துலையும் இருந்து நம்மளை பார்த்துங்காரு. நம்ம ஏமாத்தாமல் இருக்க பார்த்து கொண்டு இல்லை, நம்மை காத்து கொண்டு இருக்கிறார். சரிங்க தாத்தா, ரொம்ப நேரம் ஆகுது. இன்னொரு வீடியோவை ஓப்பன் பண்ணிட்டு அதில் சொல்லுங்கள் தாத்தா. ஓகே செல்வங்களே.